அப்பா அப்பா, தம்பி, அப்பா வெளியூர் போயிருக்கிறாருப்பா. அப்பா வெளியூர் போயிருக்காரா இல்ல வெளியில போயிருக்காரா? தம்பி பாலி சினேகனை பாக்குறேன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. வர்றதுக்கு எப்படியும் ஒரு 2 நாள் ஆகும். யோ பெருசுகளா, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க. மில்ல வித்து பிசினஸ்ல போட்ட பணம் எல்லாம் லாஸ் ஆயிடுச்சு. இப்ப ஒரு 50 லட்சம் இருந்தா 5 கோடி ரூபாய் லோன் தருவாங்க. நீங்க எப்படியாவது எங்க அப்பா கிட்ட பக்குவமா பேசி இந்த வீட்டோட பத்திரத்தை அடமானம் வச்சு பணத்தை வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆளுக்கு 1 லட்சம் ரூபாய் லஞ்சம் தரையா? தம்பி, நான் சொல்றேன்னு சொல்லி தப்பா நினைக்காதீங்க. இப்ப இருக்கிறது நம்மளுக்கு இந்த வீடு மட்டும்தான். இதையும் வித்துட்டா நாளைக்கு குடியிருக்க வீடே இல்லப்பா. நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நடுதெருவில் தான்ப்பா வந்து நிக்கணும். தம்பி, நீ படிச்ச பையன், உனக்கு இல்லாத அறிவா? நல்லா யோசனை பண்ணு தம்பி. யோ பெருசு, அறிவு இருக்கிறதுனாலதான் சொல்றேன். வீட்டை வந்து நாம விற்க வேணாம், அடகு வச்சிடலாம். பணம் வந்த உடனே திருப்பிடலாயா? தம்பி, யோசனை எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனா முதலாளி ஒத்துக்கணுமே. யோ, அப்பா கிட்ட பக்குவமா எடுத்து சொல்லி ஒத்துக்க வைங்கயா. அதுக்கு தானே உங்களுக்கு ஆளுக்கு 1 லட்சம் ரூபாய் லஞ்சம் தரேன். இப்ப இந்த வீட்டை அடமானம் வச்சு பணத்தை கையில கொடுக்கலனா இந்த பாஸ்கர் உசுரோடு இல்லைன்னு ஒரு பிட்ட போடு. அப்புறம் பார், எங்க அப்பா அலறி அடிச்சுக்கிட்டு ஒத்துக்குவாரு. சரி தம்பி, நாங்க எல்லாம் எடுத்து சொல்லி அப்பா கிட்ட பணத்துக்கு ஏற்பாடு பண்றோம். ஓகே. யோ மறந்துடாதீங்கயா, ஆளுக்கு 1 லட்சம்.